ஹalleluya தேவ ஜனமே, இந்த காலவேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த சில நாட்கள் என்னால் ரெக்கார்ட் பண்ணி அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு நல்லவராக நம் மத்தியில் இருக்கிறார். எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் பின்னாடி பாருங்கள், அற்புதமான வாழை தோப்புக்கு ஏற்றவாறு காரியங்கள் உண்டாயிருக்கிறது. எல்லாம் சிறு சிறு மரமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளில் அது உயர எழும்பி கனிகளை கொடுக்கும். இந்த தோப்புகள் பார்ப்பதற்கே கண்குள்ளா காட்சியாக இருக்கும். இது எப்படியோ நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். ஒரு நாளும் மனுஷனையும் தள்ளாட விடுவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மை செய்வார், சகாயம் செய்வார், நம்முடைய வாழ்க்கையிலும் கனி கொடுக்க செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. எல்லாம் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி என் கூட சேர்ந்து, ஓ நன்றி சூத்திரம், துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. இன்னொரு முறை சொல்றீங்களா? நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. எல்லாம் இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு நன்றியோடு கூட அவரை ஸ்தோத்திரிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நம்முடைய வழிகள் உண்டாகும். வழிகள் இல்லையா? ஐயோ, எவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு காரியத்தையும் ஜெயம் பார்க்க முடியலையே. இல்லை, ஜெயத்தை பார்க்க முடியும். எப்படி? இந்த விவசாயி இந்த சிறு வாழைக்கன்றுகளை ஊண்டி வைத்து அதுக்கு தண்ணீர் பாய்த்து, இது சீக்கிரத்தில் இது வளர்ந்து உயர்ந்து அது கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறானோ, காத்து கொண்டிருக்கிறானோ, இது போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எதிர்பார்ப்புகள், தேவைகள் தேவ சமூகத்தில் வைத்து காத்துருங்க. இன்றைக்கி காத்திருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம், வேலை வேணும், நல்ல ஒரு செழிப்பான சூழ்நிலை வேணும், சில காரியத்தை சுதந்திரிக்கணும். ஆனால் காத்துக்கிட்டு இருக்க மாட்டோமே. எங்கே காத்துக்கிட்டு இருக்கிறோம்? மனுஷ சமூகத்தில் காத்துக்கிட்டு இருக்கிறோம், சில விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா, இங்கே எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குமா. ஆனால் தேவ சமூகத்தில் வந்து காத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவன் புது பலன் அடைவானா, கழுகை போல எழும்பி பறப்பானா. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் நம்ம இருக்கிற இடத்துல தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இன்னைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு ஆதாரமாக வைக்கிறேன். என்ன வசனம்னு சொன்னா இல்லையா? நீதிமான் பனையை போல செழித்திருப்பான். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நீதிமான்னா யாரு இல்லையா? ரொம்ப யோக்கியமாக தப்பே செய்யாமல் இல்லையா, பாவங்களே செய்யாமல் வாழ்கிறவன் தான் நீதிமான் நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, அப்படி இல்லை இல்லையா? கண்டிப்பாக தவறுகள், பாவங்கள் இவைகளை செய்யாமல் வாழ்வது ஒரு நல்ல விஷயம்தான், அது நல்ல காரியம்தான். ஆனால் தெரிஞ்சுக்கிடுங்க, சில விஷயங்களில் மனுஷி தவறிடுறாங்க. அப்போ கவனிங்க, எப்படி நீதிமான் ஆகுவது? நீதிமான் ஆவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு. அது எப்படிப்பட்ட வாய்ப்புனா, வாய்ப்புன்னு சொல்கிறத காட்டிலும் ஒரே ஒரு வழி இருக்குது. அது என்ன வழினா, கர்த்தரை முழு மனதோடு கூட நம்புகிறவன் அவன் தான் நீதிமான். நீங்கள் கர்த்தரை நம்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை குறித்து, எதிர் வாழ்க்கை குறித்து இல்லையா? வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா, நல்லா படிக்கணும், வேலை கிடைக்கணும். இன்றைக்கி பாருங்கள், சில நேரங்களில் வாலிப பிள்ளைங்க அவங்களா தாங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, தான் மனதுக்கு பிடித்தது. ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்புங்க.
கர்த்தர் உங்களுக்கு அறியாதது புரியாததை அவர் மகிமையான அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். இன்றைக்கி நம்புறீங்களா? இல்லையா? வாலிப பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் சொல்கிறேன். கர்த்தரை நம்புங்க மக்களே, இல்லையா? அப்போ தான் செழிப்பு உண்டாகும். நிறைய பேர் இன்றைக்கி செழிப்பு வழி என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ தேடுறாங்க, இல்லையா? வெளிநாட்டுக்கு போகலாம், இல்லை ஒரு நல்ல கம்பெனிக்கு ஏறிடணும், இல்லை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் கரெக்டு, தப்பு இல்லை. ஆனால் கவனிங்க, அவைகளெல்லாம் கைக்கூடி வர பண்ணுகிறவர் கர்த்தர். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை பெறணும்னா நீ வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுற, இருக்கிற வேலையிலேருந்து அடுத்த வேலைக்கு போகிற, ஏதோ ஒரு திட்டம் சேமிப்பு திட்டத்துக்கு போகிற, ஏதோ ஒரு காரியம் இன்வெஸ்ட் பண்ணால் பின்னாடி எல்லாம் கரெக்டு. ஆனால் உன் நம்பிக்கை கர்த்தர் மேலே வை, அப்போ தான் செழிப்பு உண்டாகும். நான் இன்றைக்கி பேசுகிறது காலையில் உங்களுக்கு செழிப்பு, நிறைய பேர் செழிப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. செழிப்புக்கு வழி சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் கர்த்தரை நம்புங்க, உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும். ஜெபம் பண்ணுவோமா? அப்பா பிதாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி. உங்களை நம்புகிற இருதயம் ஒவ்வொரு இருதயமாக மாறட்டும். கண்டிப்பாக இவர்களை சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிப்பீர், அவர்களை உயர்த்துவீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும். ஆமேன், ஆமேன்.